வணக்கம் என் அன்பான உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மள்கிட்ட தையல் கற்றுக்கிட்டாங்கல்ல, அவங்க நம்மக்கு ஃபோன் பண்ணி அக்கா இருக்கீங்களா கடையிலன்னு கேட்டாங்க. இருக்கேன்னு சொன்னேன். நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன்க்கா, அதை எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள், அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா கப் சைஸ் டாட்டு, கிராஸ் பட்டி, கைப்பட்டி எல்லாம் நல்லா தைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ மூக்குப்பட்டியும் வீப்பட்டியும் அதுவும் கரெக்டாக தைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, ஆம்கோல் நம்ம கை மடித்து தப்போம்ல, கையிலேருந்து இடுப்புறது, அதில் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு வெளியில் முன்பக்கத்தில் நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். முன்பக்கத்தில் நீட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம இது மாதிரி கூட டாட் போட்டு தைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பின்பக்க அளவும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அவங்க அளவு ப்ளவுஸை வச்சு நான் அளந்து பார்த்தேன். இது ஆல்ரெடி நான் அந்த சிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டே தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் சவுண்டு வந்துருச்சு, பாட்டு சவுண்டு வந்துருச்சு. அதனால் அப்படியே நான் வாய்ஸை குறைச்சி விட்டுட்டு பேசுகிறேன். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் அவங்க தான் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேக்கா அப்படின்னா அவங்களும் என்கிட்ட தெரியாத டவுட்லாம் கேட்குறாங்க. இந்த பட்டி மட்டும்தான், பின்பக்கத்துக்கான பட்டி மட்டும்தான் ஆல்ரெடி அவங்க போட்டிருந்தாங்க. அதை நான் பிரிச்சுட்டு இது மாதிரி இது மாதிரி தைங்க அப்படின்னு சொல்லி தைச்சி காட்டுறேன். இப்போ தைச்சிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுகள் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து பின்பக்கம் 2 டாட் போடுவோம்ல, அந்த டாட்டு தான் ஒரு 3.5 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த டாட் போட்டுக்கிடுவோம். ஷோல்டர்லேருந்து பிடிச்சிக்க வேண்டியது. அது மாதிரி பிடிச்சி இப்போ நான் தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். என்னவோ தெரியல, கொஞ்ச நாள் நான் தைக்கலை சிஸ்டர், தைக்கலைக்கா, அதனால நான் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. மறதியெல்லாம் இல்லைம்மா, நம்ம கட்டிங் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக கட் பண்ணியிருக்கீங்க. கை வளைவு, அந்த பெண்டு கரெக்டாக வெட்டுறது, கவர் தட்டு, ஆம்கோல் கவர் எல்லாமே கரெக்டாக வெட்டி அந்த ப்ளவுஸை தைச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு, அந்த ப்ளவுஸில் ஒரு குறை இருக்குது. அது என்ன குறைங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கை 2 நல்லா மடித்து போட்டுக்கிட்டோமா, இந்த ப்ளவுஸ் எடுத்து நம்ம அளவு வைத்து கையிலேருந்து இடுப்பேருந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் கையோட இறக்கத்துலேருந்து ஷோல்டர் அளவுலேருந்து அளவு வச்சு பார்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது உயரத்தில். அதாவது ஷோல்டர் கையளவுலேருந்து கையோட இறக்கத்தில், ஷோல்டர் அளவுலேருந்து கை இறக்கத்துலேருந்து வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் துணி இருக்குது. பட் நம்ம அதை கட் பண்ண தேவையில்லைம்மா, அப்படியே நான் மார்க் போட்டு விட்றேன், நீங்கள் தைக்கும்போது வச்சு கொஞ்சம் துணி விட்டு எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சிக்கலாம் அப்படின்னு. ஓகே சூப்பரக்கா அப்படின்னாங்க. அது என்னென்னா ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சவுண்டுனால நான் இப்போ அந்த இதை இது பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன். இல்லைன்னா அந்த வீடியோ அவங்களுடைய நான் சொன்னதுக்கும் அவங்களுடைய அந்த கேள்ட்டு அவங்க தைச்சதுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் அளவு போட்டுக்கிட்டேன் பாருங்கள். கையை மடித்து போட்டு கையோட அளவு எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கோடு தான் நம்மளுக்கு தையலுக்கான கோடு. ஷோல்டர்லேருந்து அந்த ஜாக்கெட்டோட கை எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிதியை தூக்கி விட்டு கை பக்கத்தில் இருந்தே தைக்கிறேன். 2ஐயும் சமமாக வச்சுக்கிட்டு நல்லா ஒரு டாக்கை அடிச்சுக்கிற வேண்டியது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தையல் போட்டுக்கிடுவோம். ப்ளவுஸோட அளவு சுற்றளவெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கையோட அளவு, கையிலேருந்து இடுப்பளவு, மார்பக சுற்றளவு இதெல்லாம் நம்ம அளவு வச்சு தைச்சிக்கலாம். எப்படியாவது இதை ஜாக்கெட்டாக உருவாக்கிடணும்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். அதை நம்ம நல்லபடியாக தைச்சி கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். நல்லாவே தைச்சிருக்காங்க கிராஸ் பட்டியெல்லாம். அந்த கஸ்டமர் எந்த அளவுக்கு ஜாக்கெட் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக தான் பார்த்து தைச்சிருக்காங்க. பட் ஒரு குறை இருக்குது. அந்த குறையை தான் இப்போ நம்ம சரி செஞ்சிட்டோம். அப்புறம் இன்னொரு பக்கமும் நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் தைச்சாச்சு.
இன்னொரு பக்கமும் நம்ம மடித்து தைச்சிக்கிருவோம். நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன், பெண்களாகிய நமக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் தேவை. அது எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கவுங்க மனசுக்கு ஏற்றவாறு அவங்க எப்படி தைக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்தளவுக்கு பழகிக்கலாம். தையல் தொழிலுக்கு தான் வாங்கன்னு நான் யாரையும் சொல்லவே இல்லை. பார்த்திங்களா கையோட, ஏன்னா அவங்க கட்டிங் வந்து நல்லா அருமையாக இருக்குது. அதனால் அந்த ப்ளஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. 2 கையிலையுமே ப்ளஸ் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா எழுத்து முன்னாடி வர மாதிரி கட் பண்ணிட்டாங்க. அதை தான் நான் சொன்னேன், இது மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடாதுமா, கொஞ்சம் மாற்றி போட்டு அந்த எழுத்து வந்து கை கட் பண்ணுற பக்கம் வரணும், அப்படி இல்லைன்னா கழுத்து கட் பண்ணுற பக்கம் பார்த்துக்கணும் அப்படின்னு. சரிக்கா இனிமேல் வெட்டுற ப்ளவுஸில் கரெக்டாக வெட்டி உங்கள்கிட்ட தைச்சி கொண்டாந்து காட்டுறேங்க்கா அப்படின்னாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கழுத்து அவங்க வச்சுக்கிறேன்ட்டாங்க. கழுத்து வந்து நல்லா ஒரு 1.25 இன்ச்சில் பைப்பிங்காக வைக்கிற மாதிரி இருந்தால் 1.5 இன்ச்சு வச்சுக்கிங்க, இல்லை மடித்து தைச்சி விட்ற மாதிரி இருந்தால் ஒரு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சியாக அதிகபட்சம் அப்படின்னு நல்லா சன்னமாக உருட்டிக்குங்கன்னு. ஓகேக்கா அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த அளவு ப்ளவுஸையும் எடுத்து மேலே போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அவங்களும் கரெக்டாக வெட்டியிருக்காங்க. நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க அவங்களே ஆர்டர் வாங்கி தனியாக ப்ளவுஸ் தைக்கிறது வந்து இந்த பாக்கியலட்சுமிக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் தையல் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை பார்த்து கற்றுக்கங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில், ஈஸியான மெத்தடில், பார்த்த உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். தையல் நிறைய போட்டிருக்கேன், கிராஸ் பட்டி, முன்பக்கம், பின்பக்கம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் போய் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நான் வந்து எப்படி கையோட அளவு கழுத்தோட அளவுலாம் வந்து அது ஜாக்கெட்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இப்போ கழுத்து மட்டும்தானே, அதுக்காக அந்த சிஸ்டர்கிட்ட அளந்து சொல்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் ஷோல்டரை போட்டு இந்த அளவுக்கு அளந்துக்கிறணும். அதே மாதிரி முன்பக்க கழுத்து கரெக்டாக இருக்குது, பின்பக்கத்துக்கு கொஞ்சம் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லையா நல்லா துணியை பெருசாக விட்டு 1/2 இன்ச்சு அளவுக்கு விட்டு தைங்க, நல்லா கனமாக பெரட்டி தைக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதுலே. அதுலேயே ஒரு 2 சட்டை தைச்சி அந்த கூலி வாங்கினோடனே ஃபஸ்ட்டு போய் என் பொண்ணு சாமிக்கிட்ட தான் வச்சிச்சு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் தெய்வத்தை வணங்கி தான் நம்ம வந்து அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் அந்த சம்பளம்னு சொல்லி வாங்கினது அவங்களுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.